படம் சூப்பரா தான் இருக்கு. மியூசிக்கும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பாடலாம் சூப்பரா இருக்கு. அதுல இந்த அரங்க மதிரட்டுமே கரெக்டா யாருக்கு எழுதணுமோ அந்த மாதிரி கரெக்டா எழுதிருக்காங்க. அவர் என்ட்ரி ஆகும்போது ஒரு அரங்க அதிர்ச்சி பாருங்க. அது விசில் பறக்கட்டுமே, அந்த தொட்ட பவர், அதெல்லாம் ஒவ்வொரு லைனும் பவர் ஹவுஸ் ஆகலாம் அப்படி செதுக்கிறதுனால பயங்கரமா இருக்கு. மோனிகா சாங் சொல்லவே வேணாம். காவாலாவை பீட் பண்ணி போயிட்டு இருக்கு. அது வேற லெவல் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வேற என்ன, இப்ப சுதிகாஷன் இருக்காங்க, ஸோ உபேந்திரன் இருக்காரு, நாகார்ஜுனா இருக்காரு, சத்யராஜ் இருக்காரு, ஷோபின் இருக்காரு, அப்புறம் அமீர் கான் இருக்காரு, அப்புறம் அனிருத்தோட இசை இருக்கும். அது இல்லாம அப்புறம் தலைவர் ப்ரோ எல்சிவா இருந்தா எங்களுக்கு, பட் எங்களுக்கு வேணாம் தான் நான் ஓப்பனா சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி என்ன ப்ராப்ளம்னா, ஆல்ரெடி விக்ரம் படத்துல கமல் இருக்காரு, அப்புறம் லியோல வந்து சடனா காமிச்சாரு, விஜய் வச்சு காமிச்சாங்க, ஸோ கார்த்தி, ஸோ இவங்களா இருக்கும்போது அகைன் நீங்க மறுபடியும் எல்சிக்குள்ள கொண்டு போனீங்கன்னா யார் இது நீங்க ஹைலைட்டா காட்டுவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு நாயகன் சொல்றோம், கார்த்தி இப்படி இருக்கும்போது நீங்க யார் ஹைலைட்டா கொண்டு போகணும் எங்களுக்கு தெரியாது. ஸோ எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பெட்டரா. கண்டிப்பா டைலாக் நிறைய இருக்கு. நான் உண்மையை சொல்ல போனா எங்களுக்கு புரியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் தலைவர் ஃபேன்ஸ் அவ்வளவு பேர் இருக்கும்போது எங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னே புரியல சார். நானா நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்றேன்னா, தலைவரோட கெட்டப்பு, மற்ற ஆக்டர்ஸோட இதெல்லாம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கெட்டப் சேஞ்சஸ் இருக்கு. அண்ட் கேஸ்ட் குரூ கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இப்ப சத்யராஜ்லாம் 40 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தலைவரோடவே பண்றாரு. ஸோ அமீர் கான் அங்கிருந்து கூப்பிட்டதோ சரி, உபேந்திரன்லாம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் டைரக்டர்ஸ், இன்டெலிஜென்டா அவரு. ஸோ நாகார்ஜுனா எல்லா பக்கமே தெரியும், அவர்லாம் ஒரு பெரிய கிங்கு. ஸோ அவரு இந்த மாதிரி இவங்களோட கேஸ்ட் குரூப் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ இவரோட தலைவரோட சரி இவங்களும் நடிச்சிருக்கும் போது கண்டிப்பா படம் இல்லை சாரு, நாகார்ஜுனா சாரு, அப்புறம் உபேந்திரா சாரு, சௌபின் சாரு, அப்புறம் அமெரிக்கா நடிச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. போட்டிங்களோட ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு இது ஒரு கான்ட்ரவர்சியா போயிருமே, அவரை நீங்க ஹைலைட்டா காட்டல, எங்க ஃபேன்ஸா காட்டுறீங்க, ஸோ இது ஒரு போயிடும். ஸோ எல்சியூ இல்லாம இது பெட்டரா இருந்தா படம் இன்னும் ஹைப்புக்கு உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி எல்சியூ வந்துச்சுனாலுமே ஆல்ரெடி யாருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அது ஒரு இது வேணாம் என்னோட ஒப்பீனியன். மற்ற ஃபேன்ஸ் கிட்ட பட் என்னோட ஒப்பீனியன் வேணும். எல்லாமே வித்தியாசமா இருக்கு சார். உங்களால சார் வசூல் வந்து கண்டென்ட் சூப்பரா இருக்கு, மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். அது மக்கள் கையில இருக்கு. கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கிற அளவுக்கு மேல இந்த படம் வந்து ஓடும். பாட்டுல பட்டை கிளப்புது சார், சூப்பரா இருக்கு, வைபா இருக்கு, எல்லா பாட்டும் சூப்பரா இருக்கு. ஐயோ வேற லெவலுங்க. அணி பத்தியில பேச வேணாம். ஏன்னா தலைவருக்கு மட்டும் செதுக்கி பண்றாரு, சூப்பரா இருக்கு. அது வைப்புனா செம்ம வைப்பு. ஃபயரா காட்டுன்னு பாத்தீங்கன்னா நாகார்ஜுனோட நல்லா காட்டினாங்க ப்ரோ. நாகார்ஜுனோட ஒரு மோஸ்ட் வில்லனா அந்த மாதிரி காட்டும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமீர் கானோடது கேமியோ மாதிரி சொன்னாங்க, பட் அதுவும் சூப்பரா இருந்துச்சு. அவரோட கெட்டப்பு, அதை பேசும்போது நல்லா இருந்துச்சு. சத்யராஜோட எல்லாத்தோட கேஸ்டும் எங்களுக்கு சொன்னாங்க.